இவனுங்களை வச்சு என்ன பண்றது? நீ கொடுத்த 25 ரூபாய்க்கு வேற எவன் வருவான்? அதான் பைத்தியர் ஆஸ்பத்திரிக்கு லூசுலாம் ஏத்திட்டு வந்துட்டேன். சரி சரி அழைக்கூட. வணக்கம், நான் தான் ஒரு ஓட்டி ஒண்டிமுத்து. தொண்டர்களை மறந்தாலும் இந்த தொகுதியை என்னாலும் மறக்க மாட்டேன். அடியாத்தி, இவ்வளவு கும்பலா இருக்கு. கல்யாண கும்பல எனக்கு அத்தானுக்கும் 20ஆம் கல்யாணம். கல்யாணமா கல்யாணம், 20ஆம் கல்யாணம். கல்யாணமா கல்யாணமா. I am Roman Romeo. எங்கே அவள்? யாரே அவன் தனியா நிக்கிறான்? இறங்க சொல்லியா? அவன் ஊம பைத்தியம், பயங்கர முரடன். அவனை எப்படி இறக்குன்னு எனக்கு தெரியும். முரளி, கண்ணா, மகாராஜா. இப்போது நமது கட்சியின் மாவட்ட செயலாளர் அதிரடி அன்புமணி அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். அஞ்சான் அஞ்சான் மாவீரன், இயக்கத்தின் காவலன், தொண்டனுக்கு தொண்டன் அண்ணன் அவர்களின் அருமை பெருமைகளை பாராட்டி இந்த மாணிக்க மாலையை மலர் மாலையாக அணிவித்துக் கொள்கிறேன். இப்படி மாலை மரியாதைக்கெல்லாம் ஆசைப்படுவன் நான் அல்ல என்பதை உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இப்படி எளிமையாக வாழ்கின்ற என்னை பார்த்து மாற்றுக் கட்சிக்காரர் சொல்கிறார்கள் நான் பைத்தியக்காரன் என்று. நான் பைத்தியக்காரனா? இந்த கூட்டத்தில் குழப்பம் உண்டாக்க வந்திருக்கின்ற நீங்கள் தான் பைத்தியக்காரர்கள். நீ பைத்தியம், அம்மா பைத்தியம், அப்பா பைத்தியம், எல்லாம் பைத்தியங்க. பைத்தியமோ யாரு அவனுங்க? என்ன லூசும் தலைவா? நீங்க வர லூஸ் மோசன் அது லூசா? எட்ஜில மிஸ் ஆயிடுச்சு. யோ, நீ மட்டும் ஏதாவது சும்மா உட்கார்ந்து இருக்க? எல்லாரும் அடிச்சு நான் 6 நாளா கிழிச்சுட்டானுங்கய்யா. உன் பொண்ணுக்கு ஏதாவது செஞ்சிரியா? நீ ஊமையா? பைத்தியமா? ஏதாவது பண்ணையா? நான் ஊமையும் இல்ல, பைத்தியமும் இல்ல. இத்தனை வருஷ சர்வீஸ்ல இப்படி எல்லாம் நடந்ததே இல்ல. கேவலம் ஒரு பாக்கெட் சாக்லேட்டுக்காக இப்படி பண்ணிட்டியா துரோகி? இப்படியே தின்னு தின்னு ஒரு நாளைக்கு ஊறி போய் வெடிச்சிட போறேன். வெடுக்கும் போது சொல்றேன், காதை பொட்டுக்கோ. இந்த பதிலுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. அவனுக்குதான் நோயாளிங்க போனானுங்க, நீ என்ன போன? இப்போ என்ன நடந்ததுன்னு இப்படி அழுட்டுக்கிற நீ? நீ பைத்தியம் தானே? ஆமா. நீ ஊமை தானே? அப்படின்னு எல்லாரும் நம்ப வச்சுக்கிட்டு இருக்கோம். நீ ஊமை இல்ல பைத்தியம் இல்லன்னு வெளியே தெரிஞ்ச நான் என்னடா மாட்டிக்குவேன்? நான் ஊமை தானே? ஆமா. நான் பைத்தியம் தானே? ஆமா. அதுக்குதான் போனேன். நான் போகலன்னு வச்சுக்கோ. பைத்தியமா நடிச்சதுக்கு நான், என்ன நடிக்க வச்சதுக்கு நீ, 2 பேரும் சேர்ந்து மாட்டிருப்போம். புரியுதா? இன்டெலிஜென்ட் பாய். முரளி, சொல்ல மறந்துட்டேன். சோசியல் சர்வீஸ் பண்றதுக்காக காலேஜ்ல இருந்து ஒரு பொண்ணு இங்க வர்றா. அவகிட்ட ஏடா கூடமா பேசிடாத. வரட்டும் குரு. வந்து நீ ஊமையான்னு கேட்டா ஆமான்னு சொல்லுவேனே தவிர வேற ஒரு வார்த்தையும் பேச மாட்டேன். ஊமை எப்படி ஆமான்னு சொல்லும்? ஆமா குரு, எப்படி ஆமான்னு சொல்லும்? நீங்க பயப்படாதீங்க, இது என்னோட ராஜ்யம். இங்க யாராலையும் என்ன அசைக்க முடியாது. ஆமா, இங்க என்ன எங்கேயுமே உன்னை யாராலும் அசைக்க முடியாது. நீ யானை மாதிரி, நீயா அசைஞ்சாத்தான் உண்டு. எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் சீஃப் டாக்டர் பார்க்கணும். நான் தான் டாக்டர். என்ன விஷயம்? நான் நிர்மலா காலேஜ் ஸ்டூடெண்ட். சோஷியல் சர்வீஸ்க்காக இங்க இருக்க பேஷண்ட்ஸ் பார்க்கணும். சர்வீஸ் தானே, செய்யலாமே. தேங்க் யூ டாக்டர். டாக்டர், நான் மென்டல் ஹாஸ்பிட்டல் போறேன்னு சொன்னே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன ரொம்ப பயமுறுத்தினாங்க. ஆனா நான் துணிச்சலா வந்துட்டேன். ஆமாமா, இங்க இருக்கிற சில பைத்தியங்க கையில கத்திலாம் வச்சிருக்கும். நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன பயம்? டாக்டர், எஸ். உங்க பேண்ட் பின்னாடி கிழிஞ்சிருக்கு. இப்ப முன்னாடியே கிழிச்சுக்கிட்டேன். ஓகே, ஃபாலோ மீ. பப்பர பப்பர பப்பர. மோட்டர் மோட்டர்
நீ யாரு? நீ யாரு? பார்த்தா தெரியல, நான் தான் டாக்டர். உன் பாட்டு தெரியலையே. பைத்தியமா இருக்கும் போல இருக்க. கத்தி கீழே வச்சிருக்கு, குத்திடுமோ? இத பாரு, நான் வாழ வேண்டிய வயசு, எனக்கு கல்யாணம் ஆகல. கத்தி கீழே போடு, போடு. எனக்கு மட்டும் இல்ல, சாவர வயசா? எனக்கு தான் கல்யாணம் ஆகல. முதல்ல நீ அதை கீழே போடு. முதல்ல நீ அதை கீழே போடு, போடு. டாக்டர், எனி ப்ராப்ளம்? நோ ப்ராப்ளம். யோ, ஏன் கோட்டியா? நான் தான் டாக்டர். தெரியும், நீ பைத்தியக்கார டாக்டர். நான் தான் டாக்டர். சூப்பர். டாக்டர். கத்ததா, நான் தான் டாக்டர். இல்ல, நீ இல்ல. I am the doctor. Stop fighting, please stop fighting. அம்மா, முதல்ல நீ அந்த தொட்டி கீழே வை. ரிஷி, நீ அந்த கத்தியை கொடு. What is going on here? ஒண்ணுல டாக்டர், இந்த பைத்தியக்கார பொண்ணு என்ன பைத்தியமாக்கிட்டா? மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங். இது மென்டல் ஹாஸ்பிட்டல். இந்த மாதிரி கன்ஃபியூஷன் வரத்தான் செய்யும். அம்மா, நீ நிர்மலா காலேஜ்ல செகண்ட் இயர் பிஎஸ்சி படிக்கிற பொண்ணு, சோஷியல் சர்வீஸ்க்காக வந்திருக்க. உன் பேரு தேவி, isn't it? இவர் டாக்டர் ரிஷி, சைக்காலஜிக்கல் ஸ்பெஷலிஸ்ட். சாரி சார். ஏன் டாக்டர், உங்க ரிலேஷனா? ஏன்? இல்ல, கொஞ்சம் தெரியுது. எதுக்கும் கொஞ்சம் செக் பண்ணி அனுப்புங்க. விடுமா, நீ நினைக்கிற மாதிரி இல்லாத அவன் ஒரு மாதிரி. ஒரு மாதிரினா? ஒரு மாதிரினா கொஞ்சம் பட்டாசு, மூக்குக்கு மேல கோவம் வரும், மத்தபடி நல்லவன். நீ வாமா. இவங்களெல்லாம் வச்சு நீங்க எப்படி சார் சமாளிக்கிறீங்க? முதல்ல என்ன பாவம் செஞ்சோமோ இங்க வந்து மாட்டிக்கிட்டோமே நினைச்சேன். ஆனா போக போகத்தமா புரிஞ்சுக்கிட்டேன். வெளியில இருக்கிற பண பைத்தியம், நகை பைத்தியம், பதவி பைத்தியம், அவங்க எல்லாம் விட இந்த பாவப்பட்ட ஜென்மங்க எவ்வளவு மேல்மா. ஐ லவ் திஸ் ஜாப்மா. I love you, you love me. வேற யாரையாவது லவ் பண்றீங்களா? ஆமா. யாரு வேணாலும் லவ் பண்ணுங்க, அந்த தடிய முள்றிய மட்டும் லவ் பண்ணாதீங்க. இல்ல, I love you, you love me. ஐ லவ் யூ டார்லிங். யார் சார் இந்த முரளி? அவரை நான் பார்க்கணும், அவரோட பேசணும். நீ பேசுறாலும் அவன் பேச மாட்டாமா. ஏன் சார்? அவன் ஒரு ஊமம்மா. பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, பாலிலாவை போல வந்த. யார் அந்த முறைன்னு கேட்டுக்கிட்டு இருந்தியா? இவன் தான் அந்த ஊம பைத்தியம். என்ன சார் ஊமைங்கிறீங்க? பாடின மாதிரி சத்தம் கேட்டுதே. இருக்காது, அது எங்கேயோ கேட்ட குரல். அதுக்கு இவன் வாயச்சிருப்பான் இல்ல கண்ணா? ஹாய் முரளி, ஐ அம் தேவி. நீ இப்படி எல்லாம் செஞ்சினா நீ அவனை கிண்டல் பண்றன்னு அவனுக்கு பயங்கர கோபம் வரும். கண்ணாடி கிண்ணாடி கையில இருக்கிறதெல்லாம் எடுத்து ஓச்சிடுவான். முரளி கலாட்டா பண்ணு, யாராவது காப்பாத்து. ஐயோ ஐயோ, சாக்லேட் 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 சாக்லேட். குட் குட். கூல் டவுன் முரளி. சாக்லேட். கரெக்ட் டைமுக்கு வந்து எங்களை காப்பாத்துறப்பா. இவளா? ஓஹோ, நீதான் காரணமா? ஏன் சார் கண்டவங்களெல்லாம் அப்படி அலோவ் பண்ணி பேஷண்ட டிஸ்டர்ப் பண்றீங்க? நான் ஒண்ணுமே பண்ணல சார். சரி விடுப்பா தேவி. சோசியல் சர்வீஸ் பண்ண வந்திருக்கா இவ. ஒரு டாக்டருக்கும் பேஷண்ட்டுக்கும் வித்தியாசம் தெரியாம சோசியல் சர்வீஸ் தான், சோசியல் சர்வீஸ். முரளி, பி குட் முரளி. ஓகே. ஏம்மா பாத்தியா, உன்னால ஏன் கதை கத்தல் ஆயிடுச்சு. ஒருத்தன் தலைக்கால அடிக்கிறான், ஒருத்தன் திட்டிட்டு போறான். இந்த பார், நான் அப்ப சொன்ன இதெல்லாம் நடக்கணும். இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தோம், என்ன நடக்குன்னு தெரியாது. நீ முதல்ல போ. அப்படியா நமக்கு? பாட்டு பாடவா, சாக்லேட் சாப்பிடுவா.
என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, பஞ்சர் பண்ணிட்டு இருந்தேன். முடிஞ்சா புடி பாக்கலாம். நீ எங்க போனாலும் உனக்கு விட மாட்டேன். ஐயோ, நான் உங்களை பார்க்க வரலீங்க, அந்த பொண்ணை பார்க்க வந்தேன். சாரிங்க, தயவு செய்து விட்டுருங்க. இந்த ஒரு வார்த்தை வச்சுட்டு என்ன வேணாலும் பண்ணுவீங்கடா. பார்த்தா படிச்ச மாதிரி தெரியுது. படிக்காதவங்களுக்கும் தெரியணும்னா படம் எல்லாம் வரைஞ்சு வச்சிருக்காங்க. ஏய், சார், கண்ணு தெரியாத நானே கரெக்டா போறேன், நீங்க பாத்து போக கூடாதா? ஐயோ, என்னையா லூசுன்னு சொன்ன? என்கிட்ட வந்து வச்சுக்கிட்டேன்னா ஏடா உடம்பு ஆயிடும், தெரிஞ்சுக்கோ. வரேங்க. முரளி, இந்த கேக்கெல்லாம் உனக்கு வேணுமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க ஒரு பொண்ணு வருவா. நேத்து வந்தாளே, அவதான் தேவி. அவளை நீ நல்லா அடிக்கணும். பயப்படாத, நானே அவளை 4 சாத்து சாத்திருப்பேன். ஆஸ் அ டாக்டர் நான் அதை செய்யக்கூடாது இல்லையா? நீ அடிச்சா பிரச்சனை இல்ல பாரு. இந்த புடி காரியத்தை கச்சிதமா முடி. நீ அடிக்கும் போது நான் வருவேன், நிறுத்தும் சொல்லும் போது நிறுத்தணும், இடையில என்ன அடிச்சாத. எக்ஸ்கியூஸ் மீ, 1 minute ப்ளீஸ். இல்ல தேவி, நீங்க என்ன எவ்வளவோ டீஸ் பண்ணிருக்கீங்க, அதெல்லாம் நான் மனசுல வச்சுக்கல. ஆனா ஒரு விஷயம், இந்த ஹாஸ்பிடல்ல நீங்க எங்க வேணா போங்க, முரளி ரூமுக்கு மட்டும் போயிடாதீங்க. ஏன் போன என்ன? இன்னைக்கு அமாவாசை, பேஷண்ட்ஸோட நிலைமை ரொம்ப சிவியரா இருக்கும். உங்க நன்மைக்காகத்தான் சொல்றேன், அங்க மட்டும் போயிடாதீங்க. நான் போவேன். நான் வேண்டான்னு சொன்னா கேட்கவா போறீங்க? கோ. பட் ஒன் திங், அங்க ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்ன கூப்பிடாதீங்க, நான் ஹெல்ப் கூட வரமாட்டேன். எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை. ஓகே. தேவி, டாக்டர், எனி ப்ராப்ளம்? ப்ராப்ளம் சால்வ். கங்க்ராட்ஸ். தேங்க்யூ, தேங்க்யூ. ஓகே. முரளி, ஸ்டாப், ஸ்டாப். முரளி, அடிக்காத, அடிக்காத. ஸ்டாப், ஸ்டாப். ஐயோ. சாரி சார், நீங்க இவ்வளவு நீங்க ஹெல்ப் கூட வரமாட்டேன்னு சொன்னீங்க. அடி பலமா பட்டுடுச்சா? இல்ல இல்ல, முரளி உங்களை அடிக்கதான் நினைச்சுதான் வந்தேன். ஏங்க, உங்களுக்கு ஒண்ணும் பலமான அடிப்படலையா? நீங்க நினைச்ச மாதிரி ஒண்ணும் நடக்கல. நான் தான் முரளியை அடிச்சிட்டு இருந்தேன். நீ முரளி அடிச்சா? அது எப்படி? என்ன என்ன இங்க கலாட்டா? இன்னும் உங்க சண்டை தீரலையா? இந்த பொண்ணுதான். யாரு யார அடிச்சது? ஆமா, முரளி எங்க? ஆமா, முரளி எங்க? முரளி, என்னாச்சு உனக்கு? குதிரை மாதிரி உட்காந்துட்டு இருக்கா? டேய் முரளி, உனக்கு என்னாச்சு? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீங்களாம் கூப்பிட்டா வரமாட்டாரு. யோ, ஏந்திரியா, ஏந்திரியா. பாய முடியா, பாய மூடு. இங்க வா, இங்க வா. உட்காரு, உட்காரு. ஏந்திரு, உட்காரு. ஏந்திரு. ஐயோ, இவ இங்க வந்ததுல இருந்து ஒரு பேஷண்ட்டுக்கு எப்படி எல்லாம் குடும்பப்பட்டா பாருங்க. இவ அடிக்கிறா, மிதிக்கிறா, மிரட்டா. ஐ நீட் an explanation. நீ பண்ண சோசியல் சர்வீஸ் போதும், நீ நாளையில இருந்து இங்க வரவானா? ஓகே, நான் வரல. நேரா டீன் கிட்ட போறேன். இங்க நடந்ததெல்லாம் ரிப்போர்ட் பண்றேன். எந்த டீன்? ஐன்ஸ்டீனா, ஜஸ்டினா? இந்த ஹாஸ்பிட்டல் டீன். அவர் எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸா? கண்ணா, இது பெரிய எடுத்த விஷயம், நீ கண்டுக்காத. என்ன சார் பெரிய இடம்? Please go. சாரி மேம், நீங்க எப்ப வேணாலும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரலாம், எப்ப வேணாலும் போகலாம். நோ ப்ராப்ளம். முரளி கண்ணா, உன்னை ஆண்டவன் தாத்தா காப்பாத்துறோம். யோ பப்ளி மாசு, உனக்கு டீன தெரியுமா? எனக்கும் தெரியாது, சும்மா ரீல் விட்டேன். இதெல்லாம் உனக்கு தெரிஞ்ச தப்பில்ல இல்லையா? இந்த ஊமியாச்சு. மட்டுமா? பாய் பாபா. பாபா.
முரளி பாட்டில குடுறா. கொடுக்க மாட்டேன். என் மான மரியாதை எல்லாம் பறக்க விட்டுட்டு நான் வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு நின்னுட்டு இருக்கேன். அந்த பைத்தியம் என்ன பார்த்துட்டு சிரிச்சிட்டு போகுது தெரியுமா? நீ தானே அந்த பொண்ணு கிட்ட என்ன மாட்டி விட்ட. அது இனிமே இங்க வரக்கூடாது, அவ்வளவுதான். என்னது அவன் வரக்கூடாதா? ஆமா. எனக்கு போதையே தெரிஞ்ச மாதிரி ஆயிடுச்சே. ஐயோ என் பொழப்புல மண்ணை போட்டாத. அது மட்டும் முடியாது கண்டா. அவ டீனுக்கு வேண்டப்பட்டவரோட பொண்ணு. டீனு கீனு எல்லாம் ரீலு. டீன பேரை சொல்லி எல்லாருக்கும் அல்வா கொடுத்துன்னு இருக்கா. அல்வாவா? விஸ்கிக்கு அல்வாவுக்கும் ஒத்துக்காத. ஆமா குரு, அந்த பொண்ணு நான் ஊமேன்னு நினைச்சு எல்லாம் என்கிட்ட சொல்லுது. ஐயோ நான் இப்போ ஒண்ணும் பண்ண முடியாத கண்ணா. ஏன்? நீ சொன்ன நான் வெளியே போய் சொல்ல முடியுமா? ஆமா. கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ. அவ சர்வீஸ் முடிஞ்சு போயிடுவா. அப்புறமா என்ஜாய். நானும் என்ஜாய். சிஸ்டர், என்ன இன்னைக்கு இங்க கூட்டம்? இன்னைக்கு விசிட்டர்ஸ் டே மேடம். பேஷண்ட்ஸோட சொந்தக்காரங்களா உங்களை பார்க்க வந்திருக்காங்க. உங்களுக்கு யாரும் மிஸ்டர்ஸ் இல்லையா? அவனை பார்க்க யாருமே வரதில்லம்மா. அவன் ஒரு அனாதை. ஹலோ, வெல்கம். ஐம் டாக்டர் ரிஷி. என்ன சார் திடீர்னு? ஜஸ்ட் சர்ப்ரைஸ் விசிட். தட்ஸ் ஆல். ஐ சி. சீஃப் டாக்டர் 2 நாள் மெடிக்கல் கேம்ப் போயிருக்காரு. ஐம் நியூ அப்பாயின்மெண்ட். வந்து 3 மாசம் தான் ஆகுது. தெரியும், வாங்க. ஈரமான ரோஜாவே என்னை பார்த்து மூடாதே. நில்டா நில்டா. ஏன்டா தொட்டி உடைச்ச? உங்க அப்பா விட்டு சொத்தா? ஆஸ்பத்திரி சொத்து. போடா டேய். பதில் சொல்டா. பதில் சொல்லியே தீரணுமா? வானா வானா. ரோஜா பூ அடிச்சுட்டாரே. அடிச்சுட்டாரே. அடிச்சுட்டேடா. முள்ளிங்க ரோஜா செட்டி உடைக்கிறான். அடிச்சுட்டா வாரா. என் தாமரை போயிட்டு போய் சொல்லிட்டு பைத்தியத்தையும் பத்தி சப்போட்டா? ஏய், இந்த தாஜாக்கள்லாம் அவங்க கிட்ட வச்சுக்கோ. என்கிட்ட வச்சுக்கின மூஞ்ச பேத்துருவேன். சீப் டாக்டர் கூட ஊர்ல இல்ல. புரியாத பாஷையில திட்டியா? உனக்கு புரியுற மாதிரி நான் திட்டுறேன் கேளு. உன் ஆத்தா எவங்க நீங்க போட்டாலும் போட்டு சார், அவன் பூத்தொட்டிலாம் உடைச்சிட்டு இருந்தான் சார். நான் வந்து ஏன்டா உடைக்கிறேன்னு கேட்டா என்ன பிடிச்சி அடிக்கிறான் சார் அவன். என்ன சொன்ன? ஏன் இப்படி பண்ற? வர வர ரொம்ப மோசமாட்டே. நீ முதல்ல ரூம் போ. முரளி, நீ போ. எல்லாரும் போங்க. என்னம்மா ஏன் ரூம்ல வந்து என்ன தேடிட்டு இருக்க? வெக்கப்பட தெரியாதுன்னு சொன்னீங்க. அந்த பொண்ணோட போட்டோ தான் தலைவர் கிட்ட கொடுத்து அனுப்பணும். அதான் என்ன நெளியுற? ஒண்ணும் இல்ல. என்ன கையில? இது தேவி. தேவி குடில பாத்துட்டு. இது என் தேவி. தேவியா? தேவி கருமாரி அம்மன். இந்த தேவியா? நினைச்சேன். ஆமா, இவருக்கு வெக்கப்பட கூட தெரியாதுன்னு சொன்னீங்க. இப்ப ரொம்ப நல்லாவே வெக்கப்படுறான். அதுக்கு நீங்க ஏன் வெக்கப்படுறீங்க? இல்ல, நான் அந்த பொண்ணு என்ன லைக் பண்றா, லவ் பண்றா. பாத்து சிடுக்க வந்து அப்புறம் எடுக்க முடியாது. போட்டோ எடுத்துட்டு போய் எனக்கு போட்டோ உனக்கு தாண்டா அலையாத. இத கொண்டு போய் நான் தரகர் கிட்ட காமிக்கல. இந்த பொண்ணு போட்டோ மாத்தி வேற பொண்ணு கட்டி வச்சிருக்கா. அதுக்குதான் சொல்றது. நீங்க பண்ணுங்க சார். கல்யாணம் நாங்க பண்ணி வைக்கிறோம். மண்ணில் இந்த காதல் அண்டி யாரும். டோன்ட் டச் மீ அண்ட் மை ரோஜா. மறுபடியும் என் பின்னாடியே வந்துட்டு இருந்தா நான் உன்னை கடிச்சிடுவேன். நீ அப்படி பேசு.
பேசுடா பேசுடா. ரொம்பி, காதல் என்னடா? காதல் என்ன? காதல் ஊமணி வாய் திறந்து பேசினியே, இதுதான்டா காதல். கேட்ட கேள்விக்கு சரியா பதில் சொல்லுடா. காதல் என்ன? வலிக்குதா? அடிக்காம போலவே என்ன ஆக்ராக்கு வந்துட்டோன்னு பாத்தியா? பார்முரளி தாஜ்மஹாலையே குப்புற படிக்க வச்சுட்டாங்க. ஷாஜகான் தாஜ்மஹாலை யாருக்காக கட்டினா தெரியுமா? தெரியலையே. முட்டாள், காதலி மும்தாஜுக்காக கட்டினார். பாவம், மும்தாஜ் செத்து போயிட்டாங்க. அதுக்காக இதை கட்டி தினமும் அவங்க கல்லறையில ரோஜா பூவை கொண்டு போய் வச்சார். ஆஹா, அவருக்கும் பைத்தியமா? ஆமா, அவரும் என்ன மாதிரி காதல் பைத்தியம். யானை மாதிரி இருந்த உன்னை கோவில் யானை மாதிரி மாத்தினாலே அந்த தேவி. எதுக்கு? எதுக்கு? அவ உன்னை காதலிக்கிறா. காதலிக்கிறாளா? நம்ப முடியலையே. நிஜமாவா? சொல்லுடா. காதலிக்க கூடாதா? என்ன பண்ணது நேரம்? சம்டைம்ஸ் லவ் இஸ் பிளைண்ட். அப்படிங்க? காதல் ஊமடா. எப்படா நம்புறது? அவ வாயாலேயே சொல்ல வைக்கிறேன். ஒரு அடிக்கே விலா எலும்பு விண்ணு விண்ணு. இவன் ஒருத்தன் ஊரு கேட்கறான், நம்ம ஊரு ஏற்கனவே கலங்கி இருக்கிற மூளையை தட்டி சரி பண்ணிருக்க, மறுபடியும் ஏன் கலக்கிக்கிற? குட் மார்னிங் சார். யாரு காலையில இவ்வளவு கரெக்டா குட் மார்னிங் சொல்றது? முரளி, நான் ஊருக்கு போகும்போது அழுக்கு முட்டை மாதிரி இருந்த, இன்னைக்கு சொட்டு நீளம் போட்டு வெளுத்த மாதிரி இருக்கிய. என்னடா சிரிக்கிற? நான் இல்லாத கேப்ல வெளியே போயிட்டு வந்தியா? பாய திறந்து பேசுறா. அவர் எப்படி சார் பேசுவாரு? ஆமா, எனக்கு தெரியும். நீ தானே இவனை இப்படி மாத்துற. ஆமா சார், அது தப்பா? தப்பு இல்ல, தப்பே இல்ல. நான் இவனை பேசு பேசுன்னு சொல்றதெல்லாம் ஒரு நப்பாசையிலதாம்மா. அப்படியாவது இவன் பேச மாட்டானான்னு ஒரு ஏக்கம். வருத்தப்படாதீங்க சார், முரளி கண்டிப்பா ஒரு நாள் உங்ககிட்ட பேசுவாரு. அந்த பேச்ச காது குளிர கேட்கணும் தாம்மா காத்துக்கிட்டு இருக்க. பேசியா முரளி? பேசியாடி? நான் நிறைய வேலை இருக்கு, நான் ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துடுறேன், நீ பேசிட்டு சார். அந்த பேஷண்ட் ரொம்ப அடம்பிடிக்கிறான் சார். டேப்லெட்ஸ் கொடுத்தீங்க சார். ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு தூங்குறீங்க. ஓகே சார். அண்ணனும் நோக்கினான், அவளும் நோக்கினாள். அது ராமாயணம். நேத்து பறிச்ச ரோஜா. 1 minute மேடம். நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல வேற ஒருத்தரை லவ் பண்றேன்னு. அன்னைக்கு சொன்னது யார் அது? அவர் தான் இவரு. இவன் வாயெல்லாம் ஊமையாச்சு. பேசுறவங்களை விட பேசாதவங்க எவ்வளவோ பெட்டர். வெக்கப்பட தெரியாது, அது இதுன்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா? என்னடா அப்படி பிளாட் ஆயிட்ட? ரோமி, எழுந்துடுறா. என்ன? அந்த பொண்ணு என்னையே காதலிக்கிறேன்னு சொல்லிருக்கா. அவகிட்ட நான் அவளை காதலிக்கிறேன்னு எப்படி சொல்றது? டேய், இப்பதான் நீ வாய் இருக்கிற ஊமை ஆயிட்டியே. வாயை திறந்து ஐ லவ் யூ சொல்லு. இல்லடா, அவ நான் வாய் இல்லாத ஊமைன்னு நினைச்சிட்டு இருக்கா. அவகிட்ட எப்படி சொல்றது? பெட்டர் ஒரு வேலை பண்ணு, ஐ லவ் யூ ஒரு லவ் லெட்டர் எழுதி கொடுத்துரு. எழுத வராதுடா, தெரியாது. எழுத வராது, ஒண்ணும் வராது. நான் உங்களுக்கு அணில் மாதிரி. நான் ஒரு ஐடியா பண்றேன், உனக்கு எல்லாம் செட்டப் பண்ணி தரேன். ஆமா, உங்களுக்கு கல்யாணமும் பண்ணி வைக்கணும். முதல்வர் அன்னைக்கு கதவை திறந்து பால் பழமும் கொடுக்கணும். நாட்டி பாய். கண்மணி, அன்போட காதலன் நான். இல்ல நீ. எழுதும் லெட்டர். क्या हुआ? प्यार, दिल, लको, लकी, गुलाबी, कागजी. Catch the penance. என்ன எழுதிருக்க? கண்டவனுக்கெல்லாம் எழுதும் போது நல்ல நல்ல வார்த்தையா வருது. கையெழுத்து போடு. எனக்கு தெரியுறத நானும் எழுதிருப்பேன்ல.
நாட் காய் நாட்டா வரல காமி. இதுக்கே வருதா? நல்ல வரல காமியா. இதுக்கு அந்த வரல மேல கட்ட வரல் பிளீஸ். டெஸ்ட் போட்டா என்ன எழுதிருக்கு? கந்தனம் கொடுத்த தமிழோ, இந்தனம் கொடுத்த கந்தனம் கொடுத்த தமிழோ. போடா இத புடி, இத எடுத்துட்டு போ. ஜமாடி வாங்க போறா. ஹலோ பப்ளிமா, என்ன பண்ற? கொடுக்க வேண்டிய லெட்டர் சீக்கிரமா கொடுத்துரு, இல்லாட்டி நான் ஒர்க் அவுட் பண்ணிடுவேன். டாக்டர் ரிஷி, கண்மணி, அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதம். இல்ல, மடல் தான் நல்லா இருக்கு. நம்ம முதல் சந்திப்பே மோதலாக இருந்தாலும் இப்ப அது காதலா மலர்ந்து விட்டது. என் உள்ளத்துல இருக்கும் எல்லா ஆசைகளும் வார்த்தைகளாக கொட்ட நினைச்சேன். ஆனா நம்மளை சுத்தி பைத்தியங்களா இருக்கிறதுனால சொல்ல முடியல. இந்த மடல் மூலமா என் மனசையே திறந்து வச்சிருக்கேன். உனக்காக எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கிக் கொள்வேன் என்றும் உன் நினைவாக. என்ன இது கை நாட்டு? மனிதர்கள் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அல்ல அல்ல. பப்ளிமாஸ், நான் ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன். அதை உங்க கையால கொடுத்துட்டீங்க. Thank you very much. Any problem? Tire puncture? If you don't mind, நான் வேணா உங்களை டிராப் பண்றேனே. Please come. Thank you. ஏடு கொண்டல வாடா, இன்னைக்கு மஞ்சி பிசினஸ். என்ன நாயுடு, சாப்பாடு திந்து போச்சு. போயா வாடிக்குங்க. வாடிக்காது வேடிக்காது. போயா போயா. முதலாளி என்னடா 175 பில்லு. 175 இன்னைக்கு முழிச்சது நரிமுகமடா. இந்த பில் எடுத்துட்டு போ. கொண்டாங்க. வாங்கிட்டு வந்துரு. என்னயா இது கணக்கு? நான் என்ன இழிச்சு வாங்க நினைச்சியா? நான் சாப்பிட்டதுக்கு மட்டும் தான் பணம் கொடுப்பேன். எல்லாத்தையும் நீதானேயா சாப்பிட்ட? 5 சாப்பாடு, 3 வறுவல், 5 முட்டை, எல்லாத்தையும் பார்த்துதானேயா கணக்கு எழுதிருக்கிறேன். நீ சொன்ன சரியாயிடுமா? நான் சொல்றேன் பாரு, கரெக்டான கணக்கு. 5 கப்பு சாப்பாடு, 5 கா 1 கால், 1.25 ரூபாயா? 3 வறுவல், 3 கா 3/4 ரூபாய். அப்புறம் முட்டை 1 ஒரு அணா, 5 முட்டை 5 அணா. அப்பளம் பொரியல் எல்லாம் சும்மா தானே. எல்லாம் கூட்டி பார்த்தாலும் 3 தடவை கூட்டி பார்த்தாலும் 4 தடவை கூட்டி பார்த்தாலும் 3 ரூபாய் தான் வருது. இதான் கணக்கு. ஐயோ, விலைவாசி கணக்கு தெரியாம அந்த காலத்து ஆளு மாதிரி அண்ணா பேசுறேன் ஐயா. ஐயா, நீ எங்க இருந்தியா வர? 30 வருஷம் உள்ள இருந்துட்டு இப்பதான் வெளியே வர்றேன்யா. முதலாளி 30 வருஷம் உள்ள இருந்துட்டு வந்திருக்கான். குறைஞ்சது 3 கொலையா பண்ணிருப்பான். ஐயா, நீங்க காசே கொடுக்க வேண்டாம். நீங்க சாப்பிட்டீங்க பாருங்க இங்க. அதுவே எனக்கு பெரிய கௌரவம். போயிட்டு வாங்க ஐயா. சே, நான் எப்பவுமே மத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படவே மாட்டேன். சாப்பிட்டது உண்மை. அதனால சாப்பாடுக்கு 3 ரூபாய். நல்லா பரிமாறின தம்பி, உனக்கு 4 அணா. என்னது? எப்பவுமே மத்தவங்கள மோசம் பண்ணி வாழக்கூடாது. நேர்மையா வாழணும், தெரியுமா? பழம் நீயப்பா, ஞான பழம் நீயப்பா, திருஞான பழம் நீயப்பா. முரளி, வயசு என்ன? 37. உயரம் எவ்வளவு இருக்கும்? ஒரு 5 அடி இருக்கும் சார். அப்பா பேர் என்ன சார்? ரங்கராஜன். போட்டோ கொண்டு வந்திருக்கீங்களா? என்கிட்ட இருக்கு சார். ஓகே, நாங்க ஆள் கிடைச்சோன்னு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம். அட்ரஸ் சொல்லுங்க. அட்ரஸே கிடையாது சார். இங்கதான் வீடே தேடணும். நீங்க ஆளை தேடுங்க, நாங்க வீட்டை தேடுறோம்.
எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக என்ன பண்ற? கண்ணாடி தொடக்கிறேன் சார். ஒரு வாயா இந்த பக்கம் வாயா. சுத்தமா தொடக்கலாம் தெரியாது சார். ஒண்ணுமே தெரியாது. அழுக்கு பண்ணிட்டு வாயா இந்த பக்கம். நல்லா தொடக்கிறேன். நல்லா தொடக்கிறேன். இந்த பக்கம் வாயா. பாவகராக்கி. ஐயோ சிக்னல் வேற போட்டாங்க. இந்த பக்கம் வாயா. தொடச்சாச்சு சார். காசு ஒண்ணு சார். போயா. சார் கை சார். காசு சார். கை சார். காசு சார். கை விடுங்க சார். காசு வேணாம் சார். அண்ணாத்த ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ பன்னாட்டு வெங்கதான் அண்ணாட்டு ஆடுறார் தென்னாட்டு வெங்கதான் அண்ணாத்த ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ தென்னாட்டு வெங்கதான் தட்டனக்கடை தட்டனக்கடை அஜத் அஜத் அண்ணாத்த ஆடுறார் அங்க அங்க சக்கர ஜங்க அண்ணாத்த ஆடுறார் பெரிய பிரபுதேவா நினைப்பா உனக்கு. இவ்வளவு பெரிய உடம்பு வச்சு வேலை செஞ்சு பழைக்க கூடாது. இப்படியே ஆடிட்டு இருந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரி கொண்டு போய் சேர்த்துருவாங்க. முரளி கிடைச்சுதானா? ஓகே, அங்கே இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். பண்ணிட்டு போயிட்டீங்களே, என்ன என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டீங்க. நம்ம தலைவரே போயாச்சு, நாம எல்லாம் அனாதைங்கதான். என்ன எங்க கூட்டம்? எதுக்கு எல்லாம் அழுதுட்டு இருக்கீங்க? கை கொடுங்க சார். முருகண்டா முருகண்டா, வாத்தியார் போனது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம போயிட்டீங்களே, மறைச்சிட்டீங்க. நீங்க சொன்னா நீ அழுதுற வேண்டியதான், கண்டா சொல்லல. இப்ப மட்டும் அழுலையா? ரிஷி சார், டாக்டர் சார், எனக்கு உங்களை எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். ரிஷி டாக்டர் எப்படி கூப்பிடுறத? பரவாயில்ல, ரிஷினே கூப்பிடுங்க. தப்பு செஞ்சவங்க அதை உணர்ந்தாலே போதும். நீங்க என்ன மன்னிச்சிடுவீங்க, ஆனா தேவி என்ன மன்னிக்க மாட்டா, எனக்கு தெரியும். பப்ளி மாஸ், ஒன்ன யாராவது கோச்சுக்க முடியுமா? அதையே நான் எப்போ மறந்துட்டேன். நீ கவலையே படாத. உன்னை பெரிய ஆள் ஆக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நீ எங்கேயோ போற. இப்ப முதல்ல வீட்டுக்கு போறோம், நல்லா சாப்பிடுறோம். ஐயோ, நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் பசி ஞாபகம் வந்துருச்சு. 2 நாளா சாப்பிட்டு. எத்தனை நாள் தான் இப்படியே இருக்கிறது ரிஷி? எப்படி இந்த மாதிரி சுண்டல் சாப்பிட்டுக்கிட்டே வா. இந்த கிண்டம் தானே வேணாங்கிறது. லவ்வாவே எத்தனை நாள் சுத்துறது? ப்ரமோஷன் கிடையாதா? அநேகமா நம்ம 2 பேர் வீட்லயும் எதிர்ப்பே கிடையாது. எப்ப கல்யாணம்? உன் கல்யாணத்தை பத்தி சொல்றியா? என்ன நீங்க? நான் நம்ம கல்யாணத்தை பத்தி பேசுறேன். நம்ம கல்யாணத்தை பத்தி பேசுறியா? எனக்கு இந்த ஐடியாவே கிடையாது. ரிஷி, நான் சீரியஸா பேசுறேன். நானும் சீரியஸா தான் சொல்றேன். அப்ப இத்தனை நாள் தேவி தேவின்னு உருகுறது, ஹோட்டல் பீச்சில் சுத்துறது? தேவி, நான் ஒண்ணு சும்மா சுத்தல. பீச்சுக்கு வந்ததுக்கு சுண்டல் வாங்கி கொடுத்துருக்கேன். தியேட்டர் கூட்டிட்டு போனதுக்கு பிளாக்ல டிக்கெட் வாங்கி கொடுத்துருக்கேன். ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போனதுக்கு டிஃபன் வாங்கி தந்திருக்கேன். இது வரைக்கும் எண்ணி 5 கிஸ் கொடுத்துருப்பேன். அதையும் வேணா திருப்பி தந்துடுறேன். ஆனா ஒண்ணு, இவ்வளவு நாளும் போர் அடிக்காம நல்ல கம்பெனி கொடுத்ததுக்கு ஏதாவது டிப்ஸ் வேணாலும் கழு தரேன். ஒன்னு நம்பி என் மனசை பறி கொடுத்தனே, எனக்கு நல்லா வேணும். போ போ, கடல்ல விழுந்து சாகலாம் பாக்குறியா? உனக்கு தான் நல்லா நீச்சல் தெரியுமே. ஒண்ணு வேணா உனக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சா? நீ கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்னா நான் தற்கொலை பண்ணிக்கிட்டு என் வாழ்க்கையை முடிச்சு போய் நினைச்சியா? நான் அந்த அளவுக்கு கோழை இல்ல. நீ இல்லாம என்னால வாழ முடியும். ஆனா நீ இல்லாம என்னால வாழ முடியாது. கோச்சுக்கிட்டியா? நீ மட்டும் என்ன ஏமாத்தலாம், ஆனா நான் உன்னை ஏமாத்த கூடாதா? முட்டாள் முட்டாள். இன்னைக்கு ஏப்ரல் 1. பரவாயில்லையே, என்ன ரொம்ப டீப்பா தான் லவ் பண்ணிருக்க போல இருக்கு. ஏமா கால போட்டு துரத்துற? இனிமே
சொல்லுவியா? சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன். எனக்கு ஒரு சான்ஸ் வரட்டும். சரி, நாளைக்கு எங்க மீட் பண்ணலாம்? ஓ மை காட், நீ பண்ண கலாட்டால ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். என்ன? முரளியே நாளைக்கு ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் அழைச்சிட்டு போய் சான்ஸ் கேட்கணும். அதான் டுமாரோஸ் ப்ரோக்ராம். ஓ, அந்த மியூசிக் டைரக்டர் உங்க ஃபேமிலி ஃப்ரெண்டோ? தம்பி என்ன என்ன யோசிச்சு இருக்கீங்களே? சிச்சுவேஷன் சொல்லுங்க தம்பி. ஓஹோ, நீங்க கதை போறீங்களா? அண்ணா, நம்ம ஹீரோயினுக்கு 18 வயசுண்ணே. அந்த ஹீரோ இருக்கானே, அவனோட மோட்டிவ் என்னன்னு சொன்னா, தான் சம்பாரிச்சு அந்த பொண்ணை வாழ வைக்கணும் நோக்கத்தோட கஷ்டப்பட்டு துபாய்க்கு போயிட்டானே. துபாய்க்கு போன பையன் ரொம்ப கஷ்டப்பட்டான். வேலை பழுவா இருந்துச்சு. நம்மோட கஷ்டத்தை அந்த பொண்ணுகிட்ட சொன்னா அந்த பொண்ணும் கஷ்டப்படுவேன்ட்டு அவன் தன்னோட கஷ்டங்களை மறைச்சு 2 வருஷத்துக்கு அந்த பொண்ணுக்கு பதில் எழுத விட்டாங்க. அவங்கிட்ட இருந்து பதில் ஏன் அழுவீங்க? எனக்கு அதையே வரல பாருங்க. கதையை சொல்லுங்க. சொல்லுங்க. லெட்டர் வரலன்னு அந்த பொண்ணு ஃபீல் பண்ணிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டு பார்க்ல வந்து நின்னானே. பார்க்ல நிக்கும் போது அந்த செடி கொடிகள் இருக்குல்ல, அதுக்கு முதல்ல வந்து நின்னோடனே நம்ம கட் பண்றோம். கட் பண்ணா செடி கீழே வந்துருவையா? இது அந்த கட்டி இல்லன்னா, இது வந்து எடிட்டிங் இல்ல, லொகேஷன் சேஞ்ச் மாதிரி போறோம். அங்க நல்ல லொகேஷன்ல இருந்துட்டு அது ஒரு அருமையான பேத்தா சாங், நல்ல சந்தோஷமா பாடுற மாதிரி சிச்சுவேஷன். சந்தோஷமா பேத்தாசா? கடவுளே, எனக்கு ஒண்ணும் புரியலப்பா. சந்தோஷக்கிறீங்க, பேத்தாசுக்கிறீங்க. இப்போ எனக்குத்தான் ஒண்ணும் புரியல. என்ன பண்ண போறேன்னு தெரியல. எனிவோ கேளுங்க. தன்னே நான் தானான நீனா தானே நீ தானே வானா. தன்னானா தானே நேனா தானே ஆனா டியூன் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா என்னோட சின்ன விண்ணப்பம் என்னன்னா, தானே லாலே இதா இப்படியே வா. இது போட சார். இது எப்போ இது எப்படியே வராச்சு? நல்ல வேளை போங்க. உன்னை நான் சந்தித்தேன் அப்படியே நீ 1000ல் ஒருவன். பல வருஷத்துக்கு முன்னாடி. கரெக்ட், இதான் கேட்டேன். ஆனா என்னன்னா ஒரு சின்ன சேஞ்ச் சொல்லுங்க. இப்ப இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாம் இந்த MTV இதெல்லாம் இந்த மாதிரி ஸ்டைல்லாம் பார்த்து அவங்க ஸ்டைல டேஸ்டே வேற மாதிரி ஆயிப்போச்சு. என்ன செய்யறது? இந்த பேத்தா சாங் நம்ம என்ன பண்றோம்னா, ஹெவி பஞ்சோட நல்ல எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு சிக் சாக் கிச்சிங் சிக் சாக் மாதிரி போட்டு அப்படி ஒரு ஹெவி ரிதம்ஸோட ஒரு சாஃப்ட் மெலடி. அதான் பேத்தாஸ் மெலடியா இருக்கணும். கை கால் சுழுக்கிற மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்கணும். மூவ்மெண்ட் இருக்கணும். நான் நினைச்சதுக்கு வேலை டாப்புன இத மட்டும் அருமையா போட்டு கொடுத்தீங்கன்னா பின்னாடி அப்படியே குரூப்னஸ் எல்லாம் வச்சு பிச்சிருவேன். புது ஸ்டைலா இருக்கும். அதாவது பேத்தாஸ் வேணுங்கிறீங்க, பஞ்சு வேணுங்கிறீங்க, குரூப் டான்ஸ் வேணுங்கிறீங்க. எப்படி பேத்தாஸ் வரும்? என்கிட்ட விட்டுடுங்களேன். அதாவது நீங்க சொன்ன விஷயங்கள்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். பட் பஞ்சு கிஞ்சுன்னா நம்ம எல்லாம் பஞ்சல் ஆயிடுவோம். அவ்வளவு. அதுவும் கரெக்ட். என்கிட்ட விட்டுடுங்களேன். விட்டுருங்கண்ணா. ஓகே ஓகேண்ணா. ஓகே. வாமா வா. ஆனா இந்த பொண்ணு எனக்கு வேண்டிய பொண்ணு. அந்த பையன் பொண்ணுக்கு தெரிஞ்ச பையனா? பையன் நல்லா பாடுவானா? கொஞ்சம் கேட்டீங்கன்னா. நீங்க கேட்டீங்களா? நான் கேட்கல. உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே. எத்தனை பேருக்கு சான்ஸ் கொடுத்துருக்கீங்க, வாழ வச்சிருக்கீங்க. பாவம் போட்டுமண்ண. பாட சொல்லுங்க கேட்போம். கோடையில் ஒரு நாள் மழை வரலாம், என் கோலத்தில் இனிமேல் எழில் வருமோ? பாலையில் ஒரு நாள் செடி வரலாம், என் பார்வையில் இனிமேல் சுகம் வருமோ? நல்லா இருக்கு. வாய்ஸ் நல்லா இருக்குண்ணே. வேற ஸ்டைல்ல வராதா? வர புது பசங்க எல்லாம் இந்த பால் மாதிரியே பாடணும் வரீங்களா? என்ன பாது? நான் இப்ப பாடினது PBS சாரோட. பிசினஸ் பாடினதான் எனக்கு தெரியும். எனக்கு தெரியாதா? பாடுற ஸ்டைல பால் மாதிரி இருக்கியா? உடம்பு வேற அதே மாதிரி. சான்ஸ் கொடுத்தா எல்லாமே ரொம்ப ஆர்வமா இருக்காரு. நான் என்ன சொல்றேன்னா,
மியூசிக் அகாடமியில அடுத்த வாரம் ஒரு பாட்டு போட்டி ஒண்ணு நடக்குது. ஏன் சொல்றேன்னா அதுல அவர் கலந்துகிட்டாருன்னா ஒரு 4 பேருக்கு தெரியும், நம்ம அவரை சொல்றதுக்கும் நல்லா இருக்கும், குரல் நல்லா இருக்குன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். எனக்கு என்னவோ நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு நம்பிக்கை எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. வாய்ஸ் நல்ல புதுசா நல்லா இருக்கு. நன்றி சார். வாழ்க வாழ்க, நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். நல்ல பணிவான உள்ள. அப்புறம் பிள்ளையாருப்பா, நான் உன் தம்பி மாதிரி நடக்க போற போட்டியில நான் தான் ஜெயிக்கணும். நீ தான் ஏற்பாடு செய்யணும். உன்னை ஏன் நம்ப இருக்கிற, என்ன பண்றியோ என்னமோ. எங்க அம்மா இருந்தா ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சிருப்பாங்க. அம்மா இல்ல, நான் அனாதை. அப்படி சொல்லாதப்பா. ஆண்டவனோட சன்னிதானத்துல யாருமே அனாதை இல்ல. நீ போற காரியம் நிச்சயமா வெற்றி அடையும். முரளிகண்ணா, இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. உனக்கு புரியுதா மாதிரி சொன்னா பொண்ணான வாய்ப்பு, நகை விட்டுறாத. இதுல மட்டும் நீ ஜெயிச்சிட்டா நீ நினைக்கிற மாதிரியான வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். என்ன குரு, ஏற்கனவே நான் டென்ஷன்ல இருக்கேன். தைரியம் சொல்ல வேண்டிய நீங்களே பயமுறுத்தணும். எப்படி? உன் டென்ஷன் உனக்கு, என் டென்ஷன் எனக்கு. கவலைப்படாதீங்க, நான் கண்டிப்பா ஜெயிச்சிடுறேன். இந்த போட்டியில் நாம் அடுத்ததாக பாட அழைப்பது மிஸ்டர் முரளி. குரு, ஒரு நிமிஷம். எல்லோருக்கும் வணக்கம். நான் முதல்ல மேடையில் ஏறி பாட போறேன். உங்களுடைய ஆசீர்வாதமும் அபிமானமும் எனக்கு தர வேண்டுகிறேன். வாவ், எக்ஸலென்ட் குரு. நான் இப்படி ஒரு ப்ரோகிராம் எதிர்பார்க்கவே இல்லை. சூப்பரா இருந்தது. Thank you very much. பப்ளிமா, I love you. முடியுதா? தேவி, நீ எப்பவும் இப்படியே சிரிச்சிட்டு இருக்கணும். many happy returns of the day. Thank you. You're most welcome. ப்ரோகிராம் பிரமாதம் முரளி. வாடா ரிஷி, நம்ம கேங்ல வெளியில நிக்கிறாங்க, நான் போய் அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன். நீ பேசிட்டு வா. ரிஷி, நான் சொன்ன விஷயம் தேவி கிட்ட எப்படியாவது பேசிடுறான். இதுதான் சரியான டைம். பேசி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா. ஓகே? உங்ககிட்ட மட்டும் ஏதோ ரகசியமா சொல்லிட்டு போறாரு, நான் தெரிஞ்சுக்கலாமா? எல்லாம் உன்னோட கல்யாணத்தை பத்தி தான். முரளியோட மனசை மட்டும் பாக்குற ஒரு பொண்ணு உனக்கு கிடைச்சிட்டா எப்பவும் சந்தோஷமா இருப்பான்ல. ஏன் கிடைக்க மாட்டாங்க? நான் நீ போட்டி போட்டுட்டு வந்து நிக்க மாட்டாங்க. நான் மட்டும் லவ் பண்ணாம இருந்தா நானே முரளி கல்யாணம் பண்ணிக்குவேன். பாய். முரளி, நீ இப்பெல்லாம் சாப்பிடுறதே இல்ல. எவ்வளவு இழைச்சு போயிட்டு இருக்க தெரியுமா நீ? இந்த சாப்பிடு. இதுல எண்ணெய் ஜாஸ்தியா இருக்கான், சாப்பிட்டா தொண்டைக்கு ஒத்து வராதுன்னு தேவி சொல்லிச்சு. தேவி சொன்னாலா? அப்ப சரியாத்தான் இருக்கும். உடம்ப விட குரல் தான் முக்கியம். கீப் இட் அப். அந்த பிஸ்கட்ல எண்ணெய் இல்லையே. சரி, ஒன்னே ஒண்ணுதான் கொடுப்பேன். ரோமி, நீ எப்ப டிஸ்சார்ஜ் ஆன? என்னைக்கு நீங்க ஆஸ்பத்திரி விட்டு வெளியே வந்தீங்களோ அன்னைக்கே நான் டிஸ்சார்ஜ் ஆயிட்டேன். முதல்லயே better. கையில எப்பவுமே ரோஜா பூ இருக்குமா? எங்க அது? தட் ரோஸ் இன் சம்படி செட். அந்த ரோஜா பூ இன்னொருத்தி தலையில இருக்கு. நான் ஏன் தெரியுமா இங்க வந்தேன்? எனக்கு கல்யாணம். இந்த இன்விடேஷன். ஆனா ஒரு விஷயம், நீ வராம நான் தாலி கட்ட மாட்டேன். ஆமா, உன் காதல் விவகாரம் என்ன ஆச்சு? பேசுற மாதிரியே பாட்டு பாடி பெரிய பணக்காரன் ஆயிட்ட. தேவி எப்ப கல்யாணம் பண்ணி போற? கல்யாணம் ஆயிடுச்சா? ஏண்டா முரளி, ரோமி சொல்றதெல்லாம் உண்மையாடா? அது டாக்டர் ஒண்ணு சொல்லியா? அவருக்கு ஒண்ணுமே தெரியாதா? ஏன்டா அண்ணன் மறைக்கிறா? ஹாஸ்பிட்டல் அந்த பொண்ணு உன்னை பார்த்தா ஐ லவ் யூ சொன்னதா அவருக்கு நீ சொல்லவில்லையா? டேய், நீ இதே மாதிரி மறைச்சிட்டு இருந்து வச்சுக்கேன், வாழ்க்கை பூராவும் உன் காதல் கண்ணு தீவு கதை மாதிரி நின்றுட்டே போகும். இப்பதான் எனக்கு எல்லாம் புரியுது. தேவி சோசியல் சர்வீஸுக்கு தான் வந்திருக்கான்னு நினைச்சேன். போக போக உனக்கு தான் சர்வீஸ் பண்ணிருக்கான்னு தெரியுது. ஏண்டா முரளி, இதை மட்டும் ஏண்டா என்கிட்ட சொல்ல மறைச்ச? குரு, நீங்க பிரம்மச்சாரி, இதுல முன்பின் தெரியாத அனுபவம் வேற இல்ல. இதெல்லாம் போய் ஏன் உங்ககிட்ட சொல்லணும்னு? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். பிரம்மச்சாரி கல்யாணம் பண்ணிக்கிறது தான் தப்பு, இன்னொருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தப்பு இல்ல. நானே தேவி கிட்ட போய் அவகிட்ட பேசி முடிச்சு தேதி குறிச்சிட்டு வர்றேன். தேங்க்யூ மாமா. வெல்கம் மச்சி. அக்கா வாங்க சார். என்ன இப்படி திடீர்னு? எல்லாம் உண்ட தேடிதான். எங்க அப்பா அம்மாவை காணோம்? அவங்க மேரேஜ்க்கு போயிருக்காங்க. அப்படியா? அதுவும் நல்லதுக்கு தான். என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ, கூல் ட்ரிங்க்ஸ்? அதெல்லாம் எதுவும் வேணாம். கூடிய சீக்கிரத்துல கல்யாணத்தோ போல சாப்பிட்டுக்கிறேன்.
நான் மாப்பிள்ளை வீட்டு சார்பா வந்திருக்கேன். பெரியவங்க கிட்ட கலந்து பேசுறத பின்னாடி பாத்துக்கலாம். உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்க வேண்டியதானே முக்கியம். அங்கிள் அவகிட்ட என்ன கேக்குறது? அவளுக்கு டபுள் ஓகே. அப்படிங்கிற நிஜமா சொல்றமா தேவி, வயசுல சின்ன பொண்ணா இருக்க, இல்லன்னா உன் கால்ல விழுந்துருவோம்மா. என்ன சார், எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்லம்மா, இந்த காலத்துல உன்ன மாதிரி மனசுல பொண்ணுங்களை பாக்குறது ரொம்ப கஷ்டம். காதல்ங்கிறது உண்மையிலேயே பணம், படிப்பு, அழகு, அந்தஸ்து, வயசு இது எல்லாத்தையும் மீறினதுன்னு இப்பதாமா புரிஞ்சுக்கிட்டேன். முரளியோட முன்னேற்றத்துக்கு காரணமா இருந்த நீயே அவனுக்கு மனைவியா வரதில்ல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா. என்ன சார் சொல்றீங்க? முரளிக்கு நான் மனைவியா? என்னால அப்படி நினைச்சு கூட பார்க்க முடியாது. தேவி, நீ என்னம்மா சொல்ற? சார், நான் சோசியல் சர்வீஸ்க்காக ஹாஸ்பிட்டல் வந்தப்போ முரளியை அனாதை நினைச்சு பரிதாபப்பட்டு அவர்கிட்ட பாசமா நடந்துகிட்டேன். இது மாதிரி நான் எத்தனையோ பேருக்கு உதவி செஞ்சிருக்கேன். நீங்க கூட பைத்தியங்கள் கேட்கிற கேள்விக்கெல்லாம் சமாதானம் சொல்றது இல்லையா? அதே மாதிரிதான் இதுவும். மனிதாபி மரத்துல செஞ்ச உதவிக்கெல்லாம் கையையும் காலையும் ஒட்டி காதல நினைச்சுக்கிட்டு கல்யாணம் வரைக்கும் வந்துட்டீங்க சார். பாருமா, முரளி உன் மேல உயிரிய வச்சிருக்கான். நீ மனசு வச்சா இந்த கல்யாணம் நடக்குமா? சார், நான் டாக்டர் ரிஷியை லவ் பண்றேன். கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது. சார், நானும் முரளி கிட்ட நேரில் எல்லா உண்மையும் எடுத்து சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வேணாம் தேவி, நீ அவனை காதலிக்கலங்கிற விஷயத்த என்னாலேயே தாங்கிக்க முடியல. முரளி நிச்சயம் தாங்க மாட்டான். நீ சொல்ற விளக்கமெல்லாம் அவனுக்கு புரியாது. அவனுக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்க போதான்னு நினைச்சு கற்பனையில அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவன் வரும்போது நானே அவனுக்கு பக்குவமா தேவி உனக்கு சரியான ஜோடி இல்லடான்னு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறேன். நான் வர்றேம்மா. குமரன் சில்க் சார், வணக்கம். நம்ம முரளி பேர். ஆமா, பெண்கள் பாடகர் தான். கல்யாண புடவைகள் எல்லாம் வெரைட்டி அனுப்பி வைங்க சார். சார், எவ்வளவு விலையானாலும் பரவாயில்ல. என்ன 10 தடவையா கல்யாணம் பண்ணி போறேன். ஒரே ஒரு தடவை தானே. என்ன கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அனுப்பி வைங்க. கண்டிப்பா அனுப்பி வைங்க ப்ளீஸ். தேங்க்யூ. வா குருவே, வருக வருக. என்னாச்சு போன காரியம்? தேவி என்ன சொன்னா? கல்யாணம் எந்த தேதியில வச்சுக்கலாம்னு சொன்னா? சொல்லுங்க குரு, சஸ்பென்ஸ் என்னால தாங்க முடியாது. சொல்லுங்க. இல்ல முரளி, தேவி படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டான். அப்படியா? சரி, பரவாயில்ல, விடுங்க. இத்தனை நாள் பொறுத்தாச்சு, இன்னும் கொஞ்ச நாள் தானே. குரு, உங்களுக்கு ஒரு விஸ்கி பாட்டில் வச்சிருக்கிறேன். அடிச்சுட்டு கல கல கலகலான்னு இருங்க. இன்னையில இருந்து நான் குடிக்கிறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். தெரியுமே, என் கல்யாணம் ஆகிற வரைக்கும் குடிக்க மாட்டீங்க. எனக்கு தெரியாத என்ன? குருனா குரு தான். இருந்தாலும் இந்த பாட்டில் உங்ககிட்ட வச்சுங்க. ஓகே, வரேன்.